வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்னைக்கு அடங்கல் இருந்து ஒன்னு அடங்கல் நம்ம கியூட் ஷீட்ல ஒன்னு ஜென்ரேட் பண்றதுக்கு எப்படி நேத்து இது பண்ணலான்னு பார்த்தோம். அதுல இருக்கிற சில ஃபீட்பேக்ஸ் பேஸ்ட் அந்த ஃபீட்பேக் வச்சு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண விஷயம் தான் இந்த விஷன் 6. இதுல முக்கியமான 2 ஃபீச்சர்ஸ் இருக்கு, அதை பத்தி பார்க்கலாம். இதை நீங்க இப்போ ஏ ரிஜிஸ்டர் கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் சி கொடுக்குறீங்க. ஃபுல்லா காப்பி ஆனவனே இதுல ரஃப் ஷீட்ல வச்சுட்டு கோ கொடுக்குறீங்க. ப்ளீஸ் செக் இன் கியூட் வந்தோடனே கியூட் பார்த்தீங்கன்னா இங்க உங்களுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கும். இங்க ஒரு பாக்ஸ் வந்துருக்கு பாருங்க. இந்த பாக்ஸ் இன்டர்கிராப்னா அதை பத்தி அப்புறம் உங்களுக்கு சொல்றேன். இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சரு. இந்த விஷன் 6ல 2 ஃபியூச்சர் எக்ஸ்ட்ரா இருக்கு சொன்னோம் இல்லையா, அதை பத்தி சொல்றேன். இப்போ நம்ம வீடியோஸ் நம்ம சேனலை ஃபாலோ பண்றவங்க எல்லாம் அடங்கல் கிவர் மூலியமா கொடுக்கறது, அதே மாதிரி ஃபீல்ட் அடங்கல் மூலியமா என்டர் பண்றது, அதே மாதிரி டிபிசி சிசி கிராப் கட்டிங் எக்ஸ்பெரிமெண்ட் டிபிசி கொடுக்கறது, சொசைட்டி கொடுக்கறதுலாம் நீங்க ட்ராக்கிங் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு இது போன வருஷம் இந்த வருஷம் இருக்கிற டேட்டா போன வருஷம் இருக்கிற டேட்டா அப்படின்ற மாதிரி. இது போன வருஷம் இது போன வருஷம் இருக்கிற ஏ ரிஜிஸ்டர், இது அதாவது கியூட்ல இருக்கிறது. இப்போ இதுல என்னென்ன நம்பர்லாம் சப்டிவிஷன் ஆயிருக்கு இந்த கியூட்ல இருந்து அப்படின்னு பாக்குறதுக்கு இத மூவ் ஆர் இருக்கு இல்லைங்களா, அதுல கிரியேட் காப்பி கொடுத்துங்க. இத 2ன்னு ரீநேம் பண்ணீங்க. 2ன்னு ரீநேம் பண்ணிட்டு இது போன வருஷம் டேட்டா, அதாவது 14-34 பர்சன்ட். இதுல நான் இதுல பயிருங்க எங்கெங்க அடிச்சுக்கிறேன்றத நான் கிளியர் பண்ணிட்டுக்கிறேன். பயிர் இருந்ததுன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். இப்போ இதை ரீநேம் பண்ணிட்டவனே திருப்பி மூவார் காப்பி கொடுத்துட்டு ஏற்கனவே ஓப்பன் பண்ணியிருக்கு இல்லைங்களா, பால் ஆஃப் மேஜிக் 6ன்னு இருக்கும், அதுல கிரியேட் காப்பி கொடுத்துங்க. 1க்கு முன்னாடி இது வரணுன்ற மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா இங்க கியூட்டுக்கு அடுத்தது இது கியூட் 2 வந்துடும். இதுல நீங்க ஹைலைட் கொடுத்தீங்கன்னா சப்டிவிஷன் சர்வே நம்பர் ஹைலைட்டட் இன் கியூட் 2 லாஸ்ட் ஃபெசிலிட்டி டேட்டான்னு வந்துடும். இதுல கியூட் 2ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த நம்பர்லாம் சப்டிவிஷனா இருக்கோ, புதுசா போன பசிலில இருந்து இந்த பசலிக்கு சப்டிவிஷன் ஆகிக்கிறது, போன பசிலில சப்டிவிஷன் ஆகாது, இதெல்லாம் ஹைலைட் ஆகிட்டு இருக்கும். இதுல நீங்க மந்த் கிராப் குத்துருக்கீங்களான்றத மட்டும் செக் பண்ணீங்க போன வருஷம் டேட்டால இருந்து. அதுக்காக தான் இது எங்கெங்க வரணும்ன்றதை இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க இத டேபிள் டிசைன்ல ஃபில்டர் போட்டு எந்தெந்த சர்வே நம்பர்லாம் சப்டிவிஷன் ஆயிருக்குன்றதை ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபில்டர் பை இது குத்தீங்கன்னா ஃபில்டர் இந்த நம்பர்லாம் சப்டிவிஷன் ஆயிருக்குன்னு வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா, இது உங்களுக்கு 3ல ஏதத்துக்கு செக் பண்றதுக்கும் உதவும். அதே மாதிரி இந்த ஜமாபந்தியில 2வது இதுல உட்பிரிவு மாற்றங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த ஆப்பதிவேட்ல நம்ம தொகுப்புல எழுதுறது, அதுக்கு நம்ம லிஸ்ட் பண்றதுக்கும் இது உதவும். நீங்க இது நமக்கு என்னத்துக்கு உதவும்னா, இதெல்லாம் இந்த பசலில இந்த நம்பர்லாம் சப்டிவிஷன் ஆயிட்டு இருக்கு. நீங்க ஒன்னா பாருங்க, நம்ம ஈஸியா பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு 18ல 4B 2B1 அப்படின்றது இங்க பார்க்கலாம். 4B21ன்றது சப்டிவிஷன் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா, 36ல இருந்து 33.6 குறைஞ்சி அது இன்னும் சப்டிவிஷன் ஆயிருக்கு. இதெல்லாம் இருக்கு. அது மாதிரி
நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம் எந்தெந்த சப்டிவிஷன் நம்பர்லாம் போன வருஷம் இருந்ததுல இருந்து இந்த வருஷம் சப்டிவிஷன் ஆயிருக்குன்னு. இப்போ உதாரணத்துக்கு இது பார்க்கலாம். 527 9 527 9 வந்து 9A 9Bனும் 10 வந்து 10A1 10A வந்து 10A1 10A2னும் சப்டிவிஷன் ஆயிட்டு இருக்கு. பாத்தீங்களா? அதுதான் வந்து ஈஸியா ஹைலைட் பண்ணி நீங்க ஈஸியா பார்த்துக்கலாம். இதுக்காக தான் இது எதெல்லாம் இந்த பசலியில சப்டிவிஷன் ஆயிருக்குதுன்னு. இப்ப வந்து நீங்க இத வந்து கியூட்னு ரீநேம் பண்ணிட்டு இங்க அதை காப்பி பண்ணும்போது கியூட்னு இங்க இது பண்ணிட்டு ஹைலைட் கொடுத்தீங்கன்னா புதுசா சப்டிவிஷன் ஆகிற நம்பர்லாம் வந்து ஹைலைட் ஆகும். அதாவது இந்த பசலியில எதெல்லாம் சப்டிவிஷன் ஆயிருக்கு புதுசான்றது ஹைலைட் ஆகும். அதை வச்சுதான் நீங்க ஈஸியா வந்து லிஸ்டும் எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு விஷயம் இதுல சொல்லணும்னு பாத்தீங்களா, இதுதான் இம்பார்ட்டன்ட். இது இன்டர்காப் வந்து எங்க வில்லேஜ்ல நிறைய இருக்கு. ஒரு முறையும் வந்து இன்செர்ட் குத்துக்குன்னு காப்பி பண்ணி இருக்க முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்காக தான் இது. இது இங்க இருக்கிறது நீங்க எங்க வேணா நவுத்தி வச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்க ஸ்குவாரல் பண்ண அது அங்கேயே தான் இருக்கும், ஒன்னையும் கவலை கிடையாது. இப்ப வந்து இதுல இவரு இருக்கிறாரு, இவர் வந்து எவ்வளவு இந்திரா வச்சுக்கலாம், ஏன்னா நிறைய 94 ஹெக்டர் இருக்கு. இவங்க வந்து ஒரு 3 பயிர் போடுறாங்கன்னும் போது நீங்க ஒரு முறை இங்க எங்க இந்த ரோல எங்க வேணா வச்சுட்டு இன்டர் கிராப் கொடுத்தீங்கன்னா அது உன்னன்னு வந்துக்கும். அவங்களே 3 பயிர் போடுறாங்கன்னா இன்னொரு முறை கூட கிளிக் பண்ணீங்க. அதுல என்ன பயிர் 7 நெல். கோடு வந்து நீங்க இதுல எப்படி வேணா வச்சுக்கலாம், ஸ்மால் லெட்டர் கேப்ஸ் லெட்டர் எதை வேணா வச்சுக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி எதை வேணா வச்சுக்கலாம். அப்புறம் கரும்பு போடுறாங்க, ஓகேங்களா, அதுவும் 7ஆம் மாசம் 8ஆம் மாசம் போடுறாங்கன்னு வச்சுக்கலாம். 8ஆம் மாசம் கரும்பு போடுறாங்க. அப்புறம் வேற என்ன போடுறாங்க, கிரவுண்ட் நட் ஜி கடலை போடுறாங்க 9ஆம் மாசம். எல்லாம் அதையும் வந்து 8ஆம் மாசமே போடுறாங்க. அப்படின்னும் போது நீங்க நெல் எவ்வளவு போட்டுக்கிறாங்க, 0.20 ஏர். கரும்பு வந்து முதல் புள்ளி மட்டும்தான் அடிக்கணும், 0.50 ஏர். இன்னொரு கடலை எவ்வளவு போடுறாங்க, 20 ஏர். மொத்தம் கூட்டினா 94 ஏர் தான். இங்க இருக்கிற ஏரியாவை செக் பண்ணிங்க, இதை செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 90 ஏர். மிச்சம் 4 ஏர் சும்மா கிணறு அது மாதிரி மரங்கள் இருக்குது விட்டாங்க. அப்படின்னும் போது இது மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நீங்க டுடுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பயிர் மாறிக்க போகுது, ஓகேங்களா. இப்போ நீங்க எங்க வேணும்னாலும் இதை வந்து எத்தனை வந்து வச்சிங்கன்னு நீங்க ஸ்குவாரல் பண்ண அங்கங்க இன்டர் கிராப் குத்தீங்கன்னா எந்த இது கொடுக்குறீங்களோ அடுத்த ரோ உருவாயிடும். அதே ஒரு ரோ வச்சிங்கன்னா இன்டர் கிராப்ன்றதை கிளிக் பண்ணீங்கன்னா அதே மாதிரி ரோ உருவாக்கிடும், ஓகேங்களா. உங்களுக்கு அந்த காப்பி பேஸ்டினுடைய வேலையே கிடையாது. அதாவது ஒரே சர்வே நம்பர்ல 2 பயிர் போடுறாங்க, பரப்பு கம்மியாவோ இல்ல ஊடு பயிராவோ போடுறாங்க என்னும் போது அதுதான் இன்டர் கிராப்ன்றது. ஊடு பயிர் மட்டும் இல்ல, பரப்பு கம்மியா 2 பயிர் போடுறாங்க அப்படின்னும் போதும் இன்டர் கிராப்ன்றதை கிளிக் பண்ணி நீங்க எந்த ரோல நீங்க வச்சு இன்டர் கிராப்ன்றதை கிளிக் பண்றீங்களோ அந்த ரோ ஒன்னு கீழே வந்துடும், ஓகேங்களா. அந்த சர்வே நம்பர்லயே எத்தனை பயிர் போடுறாங்களோ அத்தனை முறை கிளிக் பண்ணிக்க வேண்டியதுதான். அதாவது அதே முதல் பக்கத்திலே போடுறாங்கன்னும் போது இதுல 10 ஏர்ஸ்லயே 10 சென்ட் 10 சென்ட், அதாவது ஒரு 10 சென்ட் போடுறாங்க என்னும் போது நீங்க இது பண்ணிக்க வேண்டியதுதான். இதுல வந்து 10 ஏர்ஸா வந்து துவரை, வேற என்ன இருக்கு, கடலை, அதே மாதிரி உளுந்து அது மாதிரி போடுறாங்கன்னா நீங்க இந்த கம்சாலா மால்ல 3 போடுறாங்கன்னும் போது இந்த ரோல வச்சு இன்டர் கிராப் கிளிக் பண்ணீங்கன்னா அப்படியே 3 வந்துக்கும். இது வந்து நீங்க எங்க வேணா நவுத்தி வச்சுக்கலாம். அதே மாதிரி இது அது பாட்டுக்கு அங்கேயே தான் இருக்கும். நீங்க எங்க லாஸ்ட் ரோ வரைக்கும் வந்து போனாலும் சரி, மேல வந்தாலும் சரி,
இதை வந்து அப்புறம் நீங்க மேல எங்க வேணா தள்ளி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது ரெண்டும் வந்து முக்கியமான ஒரு அப்டேட் இந்த விஷன்ல. இந்த விஷன்ல இருந்து இன்னும் வேற என்னென்னலாம் இம்ப்ரூவ் பண்ணலான்றத கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க அப்படின்றீங்கன்னா 2 எல்லோ ஆட்டை கமெண்ட்ல போடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.